அப்புறம் டிஎஸ்பி பாருந்தாங்க. ஒரு 3 நாளா அவரும் அலைஞ்சிட்டு இருந்தாரு. என்னங்க சொல்றாங்கன்னு கேட்டேன். இல்ல ஒண்ணும் சொல்லல. பள்ளப்பட்டி போன்ற பகுதியில அம்பேத்கருக்கு கூட்டம் போடுறது சரியா இருக்குமா அப்படின்னு காவல்துறை யோசிக்கிறாங்க போல இருக்கு தோழர். 1933ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய சீர்திருத்த குழுல பேசுறார். இந்த குற்றப்பரம்பரை சட்டம் ட்ரைப்ஸ் ஆக்ட் மூலமாக நீங்க எங்களுடைய மக்களை வஞ்சிக்கிறீங்க. இன்னைக்கு தாய்மார்கள் போறீங்க. எந்த சமூகத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம். நீங்க பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம். எந்த சமூகமாக இருந்தாலும் உங்களுக்கு சொத்துல சம உரிமை கிடைக்குது, சம பங்கு கிடைக்குதுன்னா அதற்கு ஒரே காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். யார? எம்பிசி வகுப்பை சேர்ந்த வன்னிய சமூகத்தை, படையாட்சி சமூகத்தை சேர்ந்த ஆறுமுகசாமி ஓதுவாரை அடிச்சே விரட்டுறாங்க முதியோர் என்றும் பாராமல். அப்போது களத்தின்றது யார் தெரியுமா? விடுதலை சிறுத்தை கட்சி. ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு முதியவரை தாக்கும்போது அங்கே களத்தில் என்றது அதை தடுத்தது யார் தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அன்றைய பெரியார் திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க. இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இல்ல இதுக்கு பேர் நாடகத்தாக. நான் தான் கேட்கிறேன், நாடகத்தான் சொல்றேன். இல்ல உன்னுடைய சாதியில் மாற்றுத்திறனாளி பிரிய பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கியா? உன்னுடைய சாதியில் வரதட்சணை வாங்காம, நகை வாங்காம, பணம் வாங்க திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கியா? இல்ல. உன்னுடைய சாதியில கணவர் இழந்த ஒரு விதவை பெண்ண, இல்ல விவகாரத்தான பெண்ண திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கியா? இல்ல. உன்னுடைய சாதியில ரொம்ப வறுமையில வாழவே முடியாத குடும்பத்தை சேர்ந்த ஏதாவது பெண்ணை நீங்க திருமணம் செஞ்சிருக்கீங்களா? இல்ல. இதுக்கு பேரு நாடக திருமணம். இனி ஒரு முறை நீ மாணவனிடம் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க அடுத்து என்ன சொன்னா, இது எங்கள் தமிழ்நாடு. எப்படி? இது எங்கள் தமிழ்நாடு, தமிழர்களை வஞ்சிக்கும் பார்ப்பனனே வெளியேறு நாங்க சொல்லுவோம். நேரம் 9 மணி ஆயிடுச்சு. எழுச்சி உரையெல்லாம் இல்ல. மீதம் இருக்க உரையை நான் ஆற்றுறேன். இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள். நம்முடைய இயக்கம் திராவிடர் பெரியார் கழகம் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் அன்று டிசம்பர் 24ஆம் தேதி மதுரையிலே தொடங்கினோம். நம்முடைய முதல் கூட்டம் மதுரையிலே ஜாதி மறுப்பாளர் சங்கம் என்று நடத்தினோம். அதற்கு பின்னதாக நம்மோடு 12 மாவட்டங்களில் புதிய இளைஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த 12 மாவட்டங்களிலும் தந்தை பெரியாரால் தலை நிமிர்ந்தோர் என்கிற தலைப்பிலே கருத்தரங்குகளில் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையிலே முடித்து விட்டோம். இதற்கு இடையிலே இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள். நம்முடைய இயக்கத்தின் முதல் பொதுக்கூட்டம். தோழர் விஜய் கூட சொன்னாரு, இதை திண்டுக்கல்ல நடத்துவோமா, நிலக்கோட்டையில் இல்ல, பள்ளப்பட்டியில் நடத்துவோம், நீங்கள் இருக்கும் பகுதியில் நடத்துவோம். இதற்கு முன்பு இங்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டேன். எனக்கு தெரிந்து அப்படி நடத்தப்படவில்லை என்றால், அப்படி என்றால் நிச்சயமாக நாம் பள்ளப்பட்டியிலே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்தநாள் கூட்டத்தை நடத்த வேண்டும், அங்கே தேதியை முடிவு செய்யுங்கள் என்று சொன்னோம். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு வரவேற்புரையாற்றிய நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் வீரலட்சுமி அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஆற்றல் மிகு செயல் வீரர் தோழர் விஜய் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற நம்முடைய தோழர் பிரபாகரன் அவர்களே, சிறப்புரை ஆற்ற வேண்டி வாழ்த்துரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியின் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் புகிலரசன் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் பள்ளப்பட்டி ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பிரேம்பால் அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்களே, நாம் எப்போது கூட்டம் நடத்தினாலும் அதுல முதல் பெயராக இவருடைய பெயர் தான் இருக்கா. எப்போது தேதி கேட்டாலும் அண்ணன் கொடுத்துருவாரு. விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கடியமுதன் அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கின்ற தோழர் கேப்டன் பிரபாகரன் அவர்களே, தோழர் சூர்யா அவர்களே, வீரப்பட அவர்களே, சூர்யா அவர்களே, ஜீன்ஸ் அவர்களே, அமர், நாகா அவர்களே, சிவா அவர்களே,
பாலா அவர்களே, மீண்டும் ஒரு பாலா அவர்களே, பள்ளப்பட்டி வாழ் பொதுமக்களே, வியாபார நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணிலே 2 பெரும் புரட்சியாளர்கள் தோன்றினார்கள். தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார், வடநாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த இருவரும் தலைவர்களின் கொள்கை என்பது அடிப்படை கொள்கை. நீங்க 1 மணி நேரம் பேசினாலும் 2 மணி நேரம் பேசினாலும் அது எங்கே சென்று நிற்கும் என்றால் சமத்துவம், சமூக நீதி, சுதந்திரம். நம்முடைய அடிப்படை கொள்கை, பெரியாருடைய புரட்சி அம்பேத்கருடைய அடிப்படை கொள்கை என்பது நாம் அனைவரும் சமம். பெரியார் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசுவார், நீ நானும் சமம், உனக்கு இருக்கும் உரிமை எனக்கு வேணும், எனக்கு இருக்கும் உரிமை இங்கு வாழும் எல்லோருக்கும் வேண்டும். இதற்கு தடையாக உங்களுடைய புராணங்கள் வந்தால் அதை எதிர்ப்பேன், இதற்கு தடையாக உன்னுடைய சாஸ்திரங்கள் வந்தால் அதை எதிர்ப்பேன், இதற்கு தடையாக உன்னுடைய மதம் வந்தால் அதை எதிர்ப்பேன், இதற்கு தடையாக உன்னுடைய கடவுள் வந்தால் அந்த கடவுளையும் எதிர்ப்பேன் என்றவர் தந்தை பெரியார். இதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதம் என்று சொல்லப்படுகிற ஒரு மதம். இந்த நாட்டிலே உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருக்கு. எந்த மதத்திலும் சக மனிதனை தீட்டு என்று ஒதுக்கி வைக்கும் ஒரு கொடூரம் இல்லவே. சக மனிதனை சாதி பார்த்து ஒதுக்கி வைக்கும் வழக்கம் இந்த உலகத்திலே எங்கேயும் இல்லை. அது இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் உள்ளது. ஆகையாதால் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த இந்து மதத்தை கேள்வி கேட்டார், தொடர்ந்து அம்பலப்படுத்தினார். கடவுளின் பெயரால் எப்படி இவர்கள் நம்மை ஒடுக்குகின்றார்கள், இந்த பார்ப்பனியம் எப்படி நம்மை பிரிக்கிறது, இங்கே இணைந்து வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களை நேரெதிராக நிறுத்துவது பார்ப்பனியம். இதற்கு எதிராக வடமாநிலங்கள் முழுக்க உலகளவிலே புரட்சி செய்து போராடியவர் புரட்சி அம்பேத்கர். தமிழ்நாட்டிலே தன் சக்திக்கு மீறி அதை தொடர்ந்து செயல்படுவது குறித்தவர் தந்தை பெரியார். இந்த கொள்கையை ஏற்று திராவிடர் பெரியாருக்காகவும் தொடர்ந்து பயணிக்கு. திராவிடர் பெரியார் தந்தத்தின் முதன்மை கொள்கை ஜாதி ஒழிப்பு. ஜாதி ஒழிப்பு தான் முதன்மை இலக்கு நம்முடைய திராவிடர் பெரியார் கழகத்தின் கொள்கையாக வச்சிருக்காங்க. அண்ணன் கனியன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒருவேளை நீங்கள் தேர்தல் பாதைக்கு வரலாம், நிச்சயமாக வரமா. பள்ளப்பட்டியில் இருந்து சொல்கிறோம், புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் சொல்கிறோம், ஒருபோதும் நாங்கள் தேர்தல் பாதைக்கு வரவே மாட்டோம். எங்களுடைய நோக்கம் என்பது இந்த மண்ணிலே அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், இங்கே சமூக நீதி வாழ வேண்டும். அதற்கு தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்வதுதான் எங்களுடைய வேலை. அண்ணன் திருமாவர்கள் ஏற்கனவே MP அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் கனியம்மன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். மரியாதைக்குரிய தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். ஐயா அதிகமானவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். இன்னும் விளிம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கு நாங்கள் சொல்லியிருப்போம், தேர்தல் பாதை ஒருபோதும் செல்ல மாட்டோம். தேர்தல் பாதை நிற்கும் உங்களுக்கு நாங்கள் எப்போதும் துணை நிற்போம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுகின்றதோ அங்கெல்லாம் திராவிடர் பெரியார் கழகம் பரப்புரசி. நம்முடைய கோதர் நாங்கள் திருவண்ணாமலை தலைமையிலான தமிழ் புலி கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுகின்றதோ அங்கெல்லாம் திராவிடர் பெரியார் கழகம் அவர்களுக்காக பரப்புரசி. இதுதான் எங்களுடைய பணி. விளிம்புகளில் இருக்கும் மக்களை சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் எங்களுடைய பணி. இதற்காக எவ்வளவு பெரிய இழப்புகளையும் சந்திக்க நாங்கள் எங்களுடைய கருஞ்சட்டை படை தயாராக இருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எல்லாருக்கும் நம்ம விஜய்கிட்ட சொல்லி அனுமதி கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு 3 நாட்களாக அனுமதி கொடுக்கல. எஸ்ஐ பாருனாங்க, இன்ஸ்பெக்டர் பாருனாங்க, அப்புறம் டிஎஸ்பி பாருனாங்க. ஒரு 3 நாளாக அவர் அழைச்சிட்டு இருந்தார். என்னங்க சொல்றாங்கன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் சொல்லலை, பள்ளப்பட்டி போன்ற பகுதியில் அம்பேத்கருக்கு கூட்டம் போடுறது சரியா இருக்குமா அப்படின்னு காவல்துறை யோசிக்கிறாங்க போல இருக்கு தொடர் அப்படின்னு நம்ம தோழர் சொன்னாங்க. சரி அனுமதி கொடுக்காட்டி பரவாயில்ல, நம்ம நீதிமன்றத்துக்கு போவோம், ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பிறகு பேசணும். அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர் வந்தாங்க. இன்று காவல்துறை நமக்கு
அனுமதி கொடுத்துருக்குறாங்க. காவல்துறை அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் காவல்துறை மட்டுமல்ல, அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது புரட்சியாளர் அம்பேத்கர் பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவர் மட்டுமல்ல. நிச்சயமாக பட்டியல் சமூக மக்களுக்காகவும் போராடினார். ஆனால் தன்னுடைய பதவியை எதற்காக ராஜினாமா செய்வார்? இங்கே வாழும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்காக தன்னுடைய பதவி ராஜினாமா செய்த ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இங்க இருக்க பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும், குற்றப்பரம்பரை சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தில் இந்தியா முழுக்க 200க்கும் மேற்பட்ட ஜாதிகள் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 96க்கும் மேற்பட்ட சமூகங்கள் பாதிக்கப்பட்டது. சில பேர் 1-2 சாதிகள் மட்டும்தான் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அந்த சட்டத்தால் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், படையாட்சி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், மறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டார்கள். இந்திய ஒன்றியம் முழுக்கக்கூடிய பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இதற்கு 1933ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய சீர்திருத்த குழுல பேசுறார். இந்த குற்றப்பரம்பரை சட்டம் ட்ரைப்ஸ் ஆக்ட் மூலமாக நீங்க எங்களுடைய மக்களை வஞ்சிக்கிறீங்க, இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கிட்டத்தட்ட 70 நிமிடங்கள் பேசினார். அதற்கு பிறகு ஆம், இந்த சட்டத்தால் மிகப்பெரிய பாதிப்பு இந்த மக்களுக்கு ஏற்படுகிறது, இதை நீக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. அப்ப இவர் யாருக்கான தலைவர்? புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாட வேண்டியது முக்குலத்துவ சமுதாயம், புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாட வேண்டியது வன்னிய சமுதாயம், புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாட வேண்டியது கவுண்டர் சமுதாயம். இதை இந்த மண்ணில் வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்காக போராடியது, சட்டமிட்டது புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அந்த அம்பேத்கரின் சிலை பல இடங்கள்ல கூண்டுக்குள்ள வைக்கப்பட்டது. அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய ஒன்றியம் முழுக்க. ஏன் கூண்டுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது? யாரோ சிலர் எல்லோரும் இல்லை, சிலர் மூளைக்குள்ள சாதி வெறி ஏத்திக்கிட்டு அம்பேத்கரா இந்த சிலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடைச்சிருவாங்க, இல்ல அவமானப்படுத்திடுவாங்க என்று காவல்துறை நினைத்து ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்தது. அப்படிப்பட்டவர்கள் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கணும், வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே இல்லாம வாட்ஸ்அப்ல யாரோ சில பேர் காவி சட்டையை போட்டுக்கிட்டு காவி துண்டை போட்டுக்கிட்டு ஃபார்வர்ட் செய்தி அனுப்புவான். அந்த செய்தியை படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து தமிழர்களுக்குள்ள சாதிய மோதல் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மண்ணிலே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பல மக்கள் கல்வியில பின்தங்கியிருந்தாங்க. நாங்க கூட பல மேடைகள்ல பேசுவோம், பல கூட்டங்கள்ல பேசுவோம். இந்த மண் எப்படி இருந்தது, திராவிட இயக்கம் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது, இதை சாதியை சொல்லி அழைப்பாங்க. இது சாதி பெயரில் சொல்வதற்கு மன்னிக்கணும், ஆனால் அப்படித்தான் அழைக்கப்பட்டது. இது அம்பட்டன் வீடு, வண்ணான் வீடு, குயவன் வீடு, சாணான் வீடு என்று சாதி பெயர்களை சொல்லி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் இன்று அழைக்கப்பட்டது. திராவிட இயக்கம் வந்த பிறகு தந்தை பெரியாரின் போராட்டத்திற்கு பின்னதாக இது தாசில்தார் வீடு, இது கண்டக்டர் வீடு என்று மாற்றப்பட்டவர். அப்படி என்றால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம். இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பியிருக்கிறாங்க. பெரியார் யார் தெரியுமா? அண்ணன் சொன்னார், பெரியார் ஒரு தெலுங்கர், பெரியார் கன்னடர், இப்போ என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பெரியார் வேற்று மொழியை சேர்ந்தவர், தமிழுக்கு எதிரானவர். எத்தனை அவதூறுகளை பரப்ப முடியுமோ அத்தனை அவதூறுகளையும் பெரியார் மீது பரப்பி கொண்டிருக்கிற இந்த கூட்டம். ஒரு முறை கோவையில ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த கூட்டத்தில் இதே போல பெரியார் பேசி கொண்டிருக்கிறார். பேசி கொண்டிருக்கிற போது சிலர் பெரியாரின் பேச்சை கேட்க பிடிக்காத, அவருடைய பேச்சா கொந்தளித்த சில பேர் பெரியார் மீது மலத்தை வீசுகிறார். கூட்டம் கொந்தளிக்கிறது. ஐயோ, தந்தை பெரியார் மேல மலத்தை வீசித்தாங்களே என்று கீழே இருக்கிற கூட்டம் கொந்தளிக்கிறது. பெரியார் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, தட்டி கொண்டே பேசுகிறார். அருகில் இருக்க தொண்டரெல்லாம் மூக்கை பிடித்தபடியே வர்றாங்க. ஐயா, உங்க மேல மலத்தை வீசித்தாங்களே, என்ன பண்றதுன்னு ஓடி வர்றாங்க.
இருங்க இருங்க என்றபடியே பேசுகிறார். என் மீது சிறு மலம் என் மேல பட்டுருச்சு, இதுக்கே நீங்க கொந்தளிக்கிறீங்களே, இந்த நாத்தத்தை நம்மளால தாங்க முடியலையே, ஆனா நம்முடைய சக தோழனை நாம் மலமல்ல வைக்கிறோமே, சாக்கடையில் இறங்க சொல்றோமே, இந்த இழிவை நீக்க வேண்டாமா என்று பேசியவர் பெரியார். நீ அவரை தெலுங்கன்னு சொல்லு, கன்னடன் சொல்லு, வந்தேரின்னு சொல்லு, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தான்னு கூட சொல்லு, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய ஒரே பற்று மனித பற்று. பெரியார் சொன்னது போல எங்களுக்கு ஜாதி பற்று கிடையாது, மொழி பற்று கிடையாது, எங்களுக்கு ஒரே பற்று மனித பற்று. ஒரு மனிதன் வாழ்கிறான், இன்னொரு மனிதன் வாழ்கிறான், இருவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அவன் சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ பாலினத்தை சொல்லியோ ஒடுக்கப்பட்டால் அங்கே கருப்பு சட்டைகள் அணிதிரண்டு நிற்போம். இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது பெரியார். அந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை நாடு முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தொடங்கப்பட்டதான் இந்த திராவிடர் பெரியார் கழகம். பேச வேண்டிய செய்திகள், புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசுகிற செய்திகள் எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கு. அவருடைய புத்தகங்களை தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் வாங்கி படிங்க. நீங்க படிச்சு பார்த்துட்டு பிறகு சொல்லுங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கான தலைவர் என்று நீங்க சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும். இந்து சட்ட மசோதா என்று ஒன்றை கொண்டு வருகிறார் 1951. அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது, அது வேறு கதை. ஆனா அதை அவரை நிறைவேற்றார். என்ன நிறைவேற்றாரு? பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும், கணவர் இழந்த பெண்களுக்கும் திருமணம் நடக்கணும், பல பெண்களை திருமணம் செய்கிற ஆண்கள் கைது செய்யப்படணும், நடவடிக்கை எடுக்கப்படணும். இது போன்று பல திருத்தங்களை கொண்டு வரார். இன்னைக்கு நம்மெல்லாம் 8 மணி நேர வேலை, அதற்கு முன்பு எப்படி இருந்தது? 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலையாக இருந்தது. அதை மாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை யார் பார்க்குறா? தலித் மக்கள் மட்டும் பார்க்குறாங்களா? இல்லை. இங்க இருக்க பிசி, எம்பிசி, ஓபிசி சமூகம் சேர்ந்து எல்லாருமே 8 மணி நேரம் வேலைக்கு போகிறோம். 8 மணி நேரம் வேலைக்கு போகிற நாம் அனைவருமே நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். இன்னைக்கு தாய்மார்கள் போறீங்க, எந்த சமூகத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம், நீங்க பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எந்த சமூகமாக இருந்தாலும் உங்களுக்கு சொத்துல சம உரிமை கிடைக்குது, சம பங்கு கிடைக்குதுன்னா அதற்கு ஒரே காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்த மண்ணிலே வாழ்கிற ஒட்டுமொத்த பெண்களும் ஒரு தந்தையாக கொண்டாட வேண்டிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். இதை புரிந்து கொள்ளாமல் புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சாதியாக பார்ப்பது, அந்த சிலைகளை உடைக்க நினைப்பது, படங்களை அநாகரிகமாக சாணிகளை வீசுவது, இப்படியான செயல்கள் தமிழ்நாட்டிலும் வட மாநிலங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை எதிர்த்து நாம் களத்தில் நிற்க வேண்டும் என்பதை தாண்டி மக்கள் மத்தியிலே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தோம். தோழர் சொன்னாங்க, சீக்கிரம் முடிக்கணும், இல்லைன்னா கூட்டம் போயிருந்தாங்க. 5 பேர் இருந்தாலும் பேசுவோம், 4 பேர் இருந்தாலும் பேசுவோம். பெரியார் அதான் செய்தார். 5000 பேரை திரட்டி கூட்டம் போட்டு கைதட்டு வாங்குவது, விசிலடிப்பது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய பேச்சை 10 பேர் கேட்கட்டும், அதுல 4 பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்கட்டும், அதுல 3 பேர் ஆமா இவங்க சொல்றது சரியா இருக்கு சிந்திக்கட்டும். இதான் நம்முடைய வேலை. இதை தொடர்ந்து செய்வோம். இந்த பரப்புரையை நாடு முழுக்க செய்வோம். புரட்சியாளர் அம்பேத்கர் இங்க இருக்கும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவர், வெறும் பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவர் அல்ல என்கிற பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதே போல பொதுக்கூட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இன்னைக்கு நம்மளாம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறான். சார் நீ தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீ, ஏதாவது ஒரு மாதம் அதில் தமிழில் சொல்லு. விபவ துபவ யாருக்காவது புரியுதா? ஒரு மாதம் கூட தமிழ் மாதம் கிடையாது, ஆனால் இது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுங்கிறான். இல்லடா இது தமிழ் புத்தாண்டு கிடையாது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு முத்திரை குத்துதான். இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மிக ஒற்றுமையாக இந்த மதுரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பரங்குன்ற சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை சாதி இறுக்கமான பகுதி, பல சாதிய மோதல் வந்திருந்த பகுதி என்றாலும் கூட மத ரீதியாக அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிற பகுதி. அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டது ஒரு சங்கி கூட்டம். அதை மதுரையில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற பல முற்போக்கியங்கள் தொடர்ந்து களத்தில் நின்று அவருடைய சதியை நாங்கள் முறியடித்தோம்.
இந்த ஆர்எஸ்எஸ்ற்கு துணை போவது யாருன்னா நம்முடைய இளைஞர்கள். சில பேர் அறியாமையில போறாங்க. காவி துண்டை போட்டுக்கிறான். விநாயகர் சதுர்த்தி வரும்போது பிள்ளையாரை தூக்கிட்டு போறான். என்ன சம்பந்தம்? நடராஜர் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஒரு முதியவர் போறார். இந்த முதியவர் பேர் ஆறுமுகசாமி. அந்த ஆறுமுகசாமிக்கு 77 வயதுக்கு மேல. அவர் எதற்கு போறாருன்னா, நானும் நடராஜரை வணங்க போறேன்னு போறாரு. இந்த வணங்க போறவர் யார் தெரியுமா? அவரு தலித் முதியவர் கிடையாது. அவர் பிறப்பால் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். ஐயா ராமதாசலா இருக்கார்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஐயா ஆறுமுகசாமி, ஆறுமுக ஓதுவார் அவர்கள். அவரு நம்மள மாதிரி கருப்பு சட்டை போட்டவர்கள். அவரு கடவுள் நம்பிக்கை கொண்டவர். எந்த நேரமும் சிவனே சிவனேன்னு இருப்பாரு. அவரு சுதந்திர நடராஜர் கோவிலுக்குள்ள போய் நான் சிவனை வணங்க போறேன்னு சொல்றாரு. அங்க இருக்க தீட்சிதர்கள் அவர் அடி நடிக்கிறாங்க. அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. நீ எப்படி வரலாம்? நீ வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு முதியவர், நீ எப்படி வரலாம்? இந்த கோவிலுக்குள் பூஜை செய்கிற ஒரே உரிமை எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு அந்த பார்ப்பனர்கள் தீட்சிதர்கள் யார எம்பிசி வகுப்பை சேர்ந்த வன்னிய சமூகத்தை படையாட்சி சமூகத்தை சேர்ந்த ஆறுமுகசாமி ஓதுவாரை அடிச்சே விரட்டுறாங்க, முதியவர் என்றும் பாராமல். அப்போது களத்தின்றது யார் தெரியுமா? விடுதலை சிறுத்தை கட்சி. ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு முதியவரை தாக்கும்போது அங்கே களத்தில் என்றது, அதை தடுத்தது யார் தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அன்றைய பெரியார் திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க. இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், கோவிலுக்குள் ஒதுக்கி வைப்பது தலித் மக்களை மட்டுமல்ல. நீ கோவில் கருவறைக்குள் போகக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய நாங்க யார் தெரியுமா அப்படின்னு காலரை தூக்கி விடலாம், நீங்க மீசையை முறுக்கி விடலாம். எங்க ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட ஒரு கோவில் கருவறைக்கு நுழைஞ்சிருக்க பாப்பா, சவால் விடும். நீங்க எந்த சமூகமானாலும் கோவில் கருவறைக்குள் உங்களால் போக முடியுமா? விடமாட்டாங்க. ஏனென்றா நாங்க தான் உயர்ந்தவர்கள். பூங்குறைந்த பார்ப்பனெல்லாம் உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தாழ்ந்தவர்கள் என்று இவர்கள் வேதத்தில் இவர்களே எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த பிசி எம்பிசி என்கிற சொல்ற சமூகங்கள் தான் இவன் சூத்திரன் சொல்றான். தூத்திரன் கோவிலுக்குள் நுழையக்கூடான்னு சொல்றான், கோவில் கருவறைக்கே போகக்கூடான்னு சொல்றான். இதைத்தான் பெரியார் சொன்னார், என்னுடைய நெஞ்சில் தைத்த முள் என்று சொன்னார். அதற்கு சட்டம் இயற்றினார் கலைஞர். அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு போராட்டம்? நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு சாதி இருக்குன்னு அவனை மிதிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு மேலே உங்க தலையில ஒருத்தன் மிதிச்சிட்டு இருக்கா, அது உங்களுக்கு தெரியல. இது எப்ப தெரியும்? எப்போ இதுல இருந்து நீங்க விடுபட போறீங்க என்பதுதான் இங்க கேள்வி. அப்படி நாம் விடுபட்டால் மட்டும்தான் நம்முடைய உரிமையிலே இங்க மீட்டெடுக்க முடியும். அதை செய்யாமல் மாறாக சாதியாக ஒன்றிணைந்தால் ஜாதி சங்கத்துக்காரன் வருவான், அப்பா நம்மளாலாம் வாப்பா, நம்ம தலைவர் இவர்தான்பா, இவர் இந்த எம்எல்ஏக்கு நிக்க போறாருப்பா இந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பாட்டு போடுவான், 100 பேரை கூட்டு போவான், ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பான், அவன் பணம் சம்பாதிச்சுப்பான், அவன் எம்எல்ஏவான். கடைசி வரைக்கும் நீங்கள் சிறைக்கு மட்டும் சென்று கொண்டிருக்க வேண்டும். பல நாங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஒரு 3 மாதம் சிறையில் இருந்து, அப்போ நிறைய தம்பிகள் இவரை வந்துருந்தாங்க. என்னடா உள்ளே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை கேட்டால், ஒரு சின்ன சாதி பிரச்சனை வந்து ராமநாதர் பிரச்சனை. சரி, உன்னை பெயில் எடுக்க யாரும் இல்லை, வரலண்ணே. யார் கலவரத்தை தூண்டி விட்டானோ, யாரால் இந்த தம்பிகள் சிறைக்கு வந்தார்களோ அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. பெயில் எடுக்க நாதி இல்லை அந்த தம்பிகளுக்கு. அதற்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் சரவண தோட்டம் நான் சொல்லி அந்த தம்பிகளை பெயில் எடுங்கன்னு சொல்லி அந்த தம்பிகளை பெயில் எடுத்தோம். ஆனா அதற்கு முன்பு வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இந்த ஜாதி சங்கங்கள் போயிட்டு இருந்தான். இந்த ஜாதி வெறியை தூண்டு விடுகின்ற ஜாதி சங்கங்கள் ஒருபோதும் உங்களுடைய பிரச்சனைக்கு வரமாட்டான். இதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் கூட 10 கார்ல நீங்க போறதுக்கு அடியாளம் மட்டும்தான் தேவைப்படுவீங்க. அவன் ஓட்டு கேட்பதற்கு நீங்க தேவைப்படுவீங்க. ஒரு படத்துல கூட அழகா காட்டுவாங்க, நீ அதே சாதியை சேர்ந்தவர் தானே. இப்ப கூட சில பேர், ஒருத்தர் கைதாகி உள்ள இருக்கா, யுவராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோகுல்ராஜை கொலை செய்த ஒரு சாதி வெறியர். அவர் வெளியில வந்தாரு, அதை ஏதோ பெரிய சாதனை போல சில பேர் யூடியூப்ல எடுத்து வீடியோலாம் போட்டு அவர் வந்து விட்டார் அப்படின்றாங்க. ஆனா அவர் செய்தது ஒரு கொலை, அப்பட்டமான ஒரு ஆணவ படுகொலை. இது ஒரு ஆணவ படுகொலை என்று கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அதை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. சில நாட்களோட அவருடைய மனைவி வந்து பேட்டி விடுறாங்க, நாடக காதல் கும்பலுக்காக எங்களை பார்த்து அச்சம் வந்து விட்டது என்று. அப்போதான் நாங்கள் கேட்டோம், அம்மா நாடக காதல் எதம்மா சொல்றீங்க? இல்ல
அந்த சாதி பிள்ளை இந்த சாதிக்காரன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுக்கு பேர் நாடக காதல். இதுக்கு என்னம்மா நீங்க வரையறை வைக்கிறீங்க? இல்ல நாங்க வசதியான ஆளுங்க. அவங்க வசதி இல்ல. திட்டமிட்டு காதலிக்கிறாங்க. எங்களுடைய பணத்த, நகையெல்லாம் பறிச்சுக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அப்படி நடைபெறவில்ல. நான் 100க்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணம் நடத்தி வச்சிருக்கேன் மதுரையில. இதுவரை அப்படி எந்த சம்பவம் நடைபெற்றல. இருக்கலாம். 1, 2 நடக்கலாம். அது எல்லா சமூகங்கள் நடக்கக்கூடிய சிக்கல். இந்த நாடக காதல் என்று பேசக்கூடிய நபர்கிட்ட நான் கேட்கிற கேள்வி இதுதான். நீங்க வேற சாதியில் திருமணம் செய்தா இயல்பா காதல்ன்றது எல்லாருக்கும் வரும். நீங்க பள்ளிக்கூடம் போவீங்க, கல்லூரிக்கு போவீங்க, 4 இடத்துக்கு வேலைக்கு போவீங்க. இங்க காதல் வரும், ஈர்ப்பு வரும். இல்ல எனக்கு அதெல்லாம் வராது. நான் திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. நல்ல மருத்துவரை பாருன்னு சொல்லணும். நல்ல மருத்துவரை பா. இல்ல இதுக்கு பேர் நாடக காதல். நான் அதான் கேட்கிறேன். நாடக காதல்னு சொல்றேன் இல்ல. உன்னுடைய சாதியில் மாற்றுத்திறனாளி பிரிய பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கியா? உன்னுடைய சாதியில் வரதட்சணை வாங்காம, நகை வாங்காம, பணம் வாங்க திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கியா? இல்ல. உன்னுடைய சாதியில கணவர் இழந்த ஒரு விதவை பெண்ண, இல்ல விவாகரத்தான பெண்ண திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கியா? இல்ல. உன்னுடைய சாதியில ரொம்ப வறுமையில வாழவே முடியாத குடும்பத்தை சேர்ந்த ஏதாவது பெண்ணை நீங்க திருமணம் செஞ்சிருக்கீங்களா? இல்ல. இதுக்கு பேரு நாடக திருமணம். உன் சாதியில லட்சக்கணக்கில் வரதட்சணை வாங்கி, சவரனா நகை வாங்கி, அதையும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். இந்த உட்பிரிவுல தான் இருக்கணும்னு சொல்லி திருமணம் செய்துக்கிறல்ல, இதுக்கு பேர் நாடக திருமணம். இதுக்கு பேர் நாடக திருமணம். இதை பகிரங்கமாக இன்னைக்கு நாங்க பேசுறோம் இல்லையா? இதை பெரியார் 50 ஆண்டுகளுக்கு முன்பே பேசிவிட்டு சென்று விட்டார். புரட்சி அம்பேத்கர் பேசி விட்டார். அதை நாங்க இன்னைக்கு பேசி வந்திருக்கிறோம். நாங்க பேசும்போது சில கோவம் வரும். என்னங்க இப்படி பேசுறீங்க? நாங்க உண்மையை பேசுறோம். பெரியார் சொன்னது போலதான் நாங்க சொல்றோம். எங்க கருத்தை நீங்க முழுசா அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க கருத்துல நீங்க உடன்பட்டா உடன்படுங்க. இல்லைன்னா உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நாங்க அதுக்கு பதில் தர தயாரா இருப்போம். ஆனா எங்களை நீ இந்த கருத்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு யாருக்கு உரிமை இல்லை. இப்படி தொடர்ந்து நம்மை பிரிப்பதற்கு தமிழர்களாகிய நம்மை எங்க பகுதியில் டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மேலூர் பகுதியில் அந்த டங்ஸ்டன் திட்டத்தை எடுத்து அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்க பல கிராம மக்கள் பார்த்துருப்பீங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அதுல எல்லா ஜாதியை சேர்ந்த மக்களும் போராடினாங்க. ஆனா அடுத்து 2 நாள்லயே அதுக்கு இன்சியல் போட்டுக்கிறதுக்கு பாஜக அண்ணாமலை கூட்டு வந்துட்டாங்க. இந்த போராட்டம் யார் செய்து தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை, இந்த பக்கம் இந்த போராட்டத்தை யார் செய்ய தெரியுமா அப்படின்னு சீமான் கோஷ்டி. தொலைச்சுக்கிறோம்டா. இதை நாங்க மக்கள் போராட்டம் நடத்தினோம். சாதிகளை கடந்து பல லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பல நாட்கள் கடந்து அந்த போராட்டத்தை நடத்தணும். இந்த கேமராமேன் இருக்காரு, அவர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் தோல். இப்படி தொடர்ந்து நாம் மக்களுடைய இந்த கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இந்த RSS கும்பல் தொடர்ந்து இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டு போட்டோம், கவலை இல்லை. RN ரவி மதுரையில ஒரு கல்லூரியில பேசிட்டு போயிருக்காரு. ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்லணும்? ஒரு கல்லூரியில எல்லா மதத்தை சேர்ந்த மாணவர்களும் படிக்கிறாங்க. அந்த கல்லூரியில நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்றியே, உனக்கு வெக்கம் இல்லையா? நீதிமன்றம் உன்னை என்ன சொல்லியிருக்குது? இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை நாங்க பார்த்ததே இல்லையப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம். ஆனாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடுத்த 2 நாள் கழிச்சு மதுரையில ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்றிய எங்க மாணவர்களை பார்த்து நாங்க சொல்றோம், இனி ஒரு முறை நீ மாணவனிடம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க அடுத்து என்ன சொன்னா, இது எங்கள் தமிழ்நாடு. எப்படி? இது எங்கள் தமிழ்நாடு, தமிழர்களை வஞ்சிக்கும் பார்ப்பனே வெளியேறு நாங்க சொல்லுவோம். நிச்சயமா சொல்லுவோம். அப்படி ஒரு நிலையை இந்த ஆளுநர் உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறேன். பெரியார் தொண்டர்கள் சொன்னா நிச்சயமா செய்வோம். நிச்சயமாக செய்வோம். இந்த ஆளுநர் ரவி தமிழ்நாட்டிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஜகவுக்கு தான் வீழ்ச்சி. ஏற்கனவே வீழ்ச்சின்றது முடிவாகி போச்சு. எப்போது ஒரு கட்சியோடு 2 பேரும் கூட்டணி வச்சாங்களோ அப்போது வீழ்ச்சி என்பது முடிவாகிவிட்டது. ஆனா அந்த RN ரவி இருக்கும் வரை இன்னும் படுதோல்வி அடையும். அந்த RN ரவி என்ன நினைக்கிறார்னா, நாம எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்த இந்துத்துவ சிந்தனையை விதைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்படி நினைச்சு அவர் தோற்று கொண்டிருக்கிறார். இந்த பூமி பெரியாரின் பூமி.
இந்த பூமி பெரியாரால் பண்படுத்தப்பட்ட பூமி. இந்த பூமியில் ஒருபோதும் இந்த இந்துத்துவ சிந்தனை மக்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். சில பேர் போவான், வில போவான், எலும்பு துண்டுக்காக போவான், பாஜக போடுற எலும்பு துண்டுக்காக போவான். சில பேர் அறியாமையால போவான். இந்துக்களே ஒன்று கொடுங்கள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அப்பாவியா போவான், டேய் நம்மள தான்டா கூப்பிடாப்புன்னு போவான். இந்துக்களே ஒன்று கூடுகள்னு சொல்லி போவான்ல. ஆனா அந்த பார்ப்பனர் தான் நம்ம பிசி எம்பிசி மக்களோட இடஒதுக்கீடை பறிக்கிறான். எச்ராஜா வர சொல், இந்துக்களே ஒன்று கூடுதல் எச்ராஜா சொல்றாருல்ல, அந்த எச்ராஜா எப்போதாவது ஒரு முறை இந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்காக போராட வந்திருக்காரா? டங்ஸ்டன் பிரச்சனையால யார் பாதிக்கப்பட்டது? இந்துக்கள் தானே. வந்திருக்காரா? வரல. பிசி எம்பிசி மக்களோட இடஒதுக்கீடு பறிக்கப்படுது இல்லையா, அதுக்காக போராட வந்திருக்காரா? இந்துக்களை வாங்க சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டாரு. உங்களை அடியாளாக கூலிப்படையாக பயன்படுத்திக் கொள்கிறது இந்த பார்ப்பனியும். சில பார்ப்பனர்கள் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா காவி தொண்டை போட்டு 4 பேர் வருவான், அந்த இயக்கத்தில் போய் சேருவோம். அப்படி சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டுமே இழப்பு, இந்த சமூகத்துக்கு இழப்பு என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இங்கே பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் இருக்கும். பெரியார் இயக்கம், அம்பேத்கர் இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள் இருக்கா. எங்களோட வந்து சேருங்க. நாங்கள் உங்களை நல்வழிப்படுத்துவோம். அது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். திராவிட பெரியார் கழகம் என்கிற இயக்கத்தை நாங்கள் தொடங்கி, இது எங்களுடைய முதல் பொதுக்கூட்டம். அதற்கு இடையில் பல கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் என்பது ஜாதி ஒழிப்பை முதன்மையாக கொண்ட இயக்கம். அதில் யாருக்கும் துளியளவும் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் ஒரு மிகப்பெரிய கனவோடு, மிகப்பெரிய இளைஞர்களை திரட்ட வேண்டுங்கிற கனவோடு இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். முற்போக்கு இந்த சமுதாயத்தை ஒரு சமத்துவ சமுதாயமாக படைக்க விரும்புகிற இளைஞர்கள் அனைவரும் என்னோடு வாருங்கள் என்று அறைகூவல் எடுக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் ஓங்குக, தந்தை பெரியார் புகழ் ஓங்க. இந்த மண்ணில் ஒருபோதும் இந்துத்துவ சிந்தனையும் ஜாதி வெறியையும் வளரவே விடமாட்டோம். இது எப்போதும் பெரியாரின் பூமி, புரட்சியாளர் அம்பேத்கரின் பூமியாகவே வைத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.